ரத்தனை தாண்டி வேற அதுக்கு நான் போட மாட்டேன். உதயசூரியனை தாண்டி அதுக்கும் போட மாட்டேன். நான் பக்க அதிமுக பக்க அதிமுகங்கிற என்ன பக்க அதிமுக பக்க அதிமுக? திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 8 அமைச்சர் அதிமுக வந்தவன். இன்னைக்கு யாரு திமுக முதன்மையான அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த பக்கம் சேகர்பாபு நிற்கிறார். ஆனா இதே சேகர்பாபு சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற இருக்கிற போது கருணாநிதி அடிக்க பாய்ந்தார். இது வரலாறு. ஆனா இன்னைக்கு ஊரு பூரா கருணாநிதி புகழ்வார். கோபாலபுரம் கொள்ளை கூடாரம் என்று சட்டமன்றத்தில் பேசிய செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுக ஐக்கியமாயிட்டாரு. இங்க இருந்து அங்க போறேன், அங்கே இருந்து இங்க போறேன். ஆனா நீ என்ன பண்ற? நான் ரட்டாளை தாண்டி எதுக்கும் போட மாட்டேன், உதயசூரியனை தாண்டி எதுவும் போட மாட்டேன். பக்க அதிமுக பக்க அதிமுக. கருணாநிதி மூத்த மகன் அழகிரி திமுக இல்ல, திமுக உறுப்பினர் இல்ல. ஜெயலலிதாவோட உற்ற தோழி சசிகலா அதிமுக இல்ல, அதிமுக உறுப்பினர் இல்ல. நமக்கு என்ன இருக்குது? இல்ல மறுபடியும் திமுக தான் போடணும், அதிமுக தான் போடணும். எவ்வளவு பெரிய கேள்வி குத்து பாருங்க. நேற்று செய்தியை பார்க்கிறேன், ஐயா நான்கு சம்பத்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. போன வாரம் தொலைக்காட்சி விவாதம், தனி தொலைக்காட்சி விவாதம், விவாதத்தில் தாவேகா சார்பா பேச கூப்பிட்டுருக்காங்க. வந்தவன அணி மாறிட்டாரு. அணி மாறின பிறகு கேட்கிறேன், ஐயா மத சார்பட்ட சமூக நீதினு சொல்றீங்க, தாவேகாவோட கொள்கைன்னு கேட்டா சமூக நீதினு பேசுறீங்க. செங்கோட்டை அந்த கட்சி இருக்காரு, அவர் தானே வாசாத்துல முதன்மையான குற்றவாளி சூத்ததாரி அப்படின்னு கேட்கிறேன். அதை பத்திலாம் விஜய்க்கு தெரியாதுங்கன்ட்டு, தெரியவே தெரியாதுன்னு. இப்ப அங்க போயிட்டாரு. எல்லா கூத்துகளும் நடக்குது கண் முன்னே. மக்கள் விழித்துக் கொள்ளணும். இப்ப தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனை என்ன? தமிழ்நாடு முழுக்க பல துறையை சார்ந்த மக்கள் போராடுறான். போக்குவரத்து துறை சார்ந்த மக்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க, பல துறையை சேர்ந்த மக்கள் போராடுறான். அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அல்லாடுறான். மாதம் பிறந்தால் திண்டாடி கொண்டிருக்கான். வீட்டு வாடகைக்கு என்ன பண்றது, பிள்ளைகளின் படித்தலுக்கு என்ன பண்றது, மருத்துவத்துக்கு என்ன பண்றது, அல்லாடி நிற்கிறான். 1000 ரூபாய் காசுக்கு படித வச்சு போய் நிற்கிறான். அவ்வளவு வாழ்வாதார உரிமை சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனை திருப்பரங்குன்ற மலையில போய் தீபம் ஏத்தணும். இதான் தலையாய பிரச்சனை. தீபம் ஏத்தி என்ன பண்ண போற? ஒண்ணும் செய்ய போறது இல்லை. அங்க தீபம் ஏற்றதுனால வறுமை ஒழிஞ்சிட போதா? ஏன் ஒழிஞ்சிட போதா? இல்ல அங்கதான் போய் தீபம் ஏத்துவேன். தீபம் ஏற்ற உடலையான போராட்டம் பண்ணுவாங்கிறான். யாரு? பாரதிய ஜனதா. அன்பு மக்களே, பாஜக ஒரு பூச்சாண்டியை காட்டி காட்டி தான் திமுக ஏமாத்தி கொண்டிருக்கேன். இந்த பாஜகவும் தமிழ்நாட்டில் அதாவது பரட முடியாதான்னு பாக்குறேன். பாஜக அரசியல் அடிப்படை அரசியல்ங்கிறது மதம். மக்களின் வாழ்வாதாரமோ பொருளியல் மேம்பாடோ மக்களின் வாழ்க்கை தர உயர்த்தலோ பாஜகவுக்கான அரசியல் இல்ல. முழுக்க முழுக்க அரசியல் மதம். ஒன்னு பசுநாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. அதை தாண்டி பாஜக அரசியல் இல்ல. அவன் பார்த்து மாதாக்கி ஜே விளக்கம் விடுவான். ஆனா பாரத மதம் நேரில் வந்தா அவனை வெண்கொடு ஒண்ணி கொண்டுவான். அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கட்சி. அவன் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஊடுருவ முடியாதான்னு பாக்குறேன். யாரு வழக்க போட்டா அவங்க மத்த ஒரு ஆளை காட்டுறாங்க, இவரு தாங்க வழக்கு போட்டாருன்ட்டு. அவர் ஒரு ஊடகத்தின் முடி பேட்டி எடுத்திருக்காரு. 144 தடை உத்தரவு போட்டீங்க, யாரும் 4 பேருக்கு மேல கூட கூடாதுன்னு சொல்லிட்டு 144 தடை உத்தரவு போட்டீங்க. ஆனா போலீஸ் மட்டும் 4 பேர் நிற்காங்கல்ல, இது என்ன நியாயம் கேட்குது? அப்படிப்பட்ட அறிவாளி ஒரு வழக்க போட்டு அந்த அறிவாளி போட்ட வழக்குக்கு ஒரு அறிவாளி தீர்ப்பு கொடுத்து அந்த திருப்பரங்குன்ற மலை மேல போய் தீபமத்தங்கிற அதுக்கு ஒட்டுமொத்த கவனத்தையும் அந்த பக்கம் திருப்பி நாட்டு மக்களின் பிரச்சனையை மனமாட்டம் பண்ணிட்டேன். அன்பு சொந்தங்களை யோசிச்சு பாருங்க. அந்த திருப்பரங்குன்ற மலையில 500 ஆண்டு மிக 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 குறைந்தது 500 ஆண்டுகளாவது முருகன் கோயில் இருக்கும். அதே போல 500 ஆண்டுகளாவது அங்க சிக்கந்த தர்கா இருக்கும். இவ்வளவு ஆண்டு காலத்துல அங்க மத பூசல் இல்ல, மத புழக்கு இல்ல, மத மோதல் இல்ல, எந்த வன்முறையும் இல்லை. ஆனா இப்ப என்ன பண்றான்? வழக்கமா தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை விட்டுட்டு புதுசா இடத்துல தீபம் ஏற்றுவாங்கிறான். அது எந்த இடம்? தர்காவுக்கு 50 மீட்டருக்கு பக்கத்துல. அங்க தர்காவுக்குன்னா இங்க தீபம் ஏற்றுவாங்கிறான். இவனை தீபம் ஏற்ற விட்டா என்ன நடக்கும்? போறவன் தீபத்தை வைக்க மாட்டான், கலவரத்தையே பத்த வச்சிருவான். தர்கா மீது தாக்கல் தொடுத்து கலவரத்தையே பத்த வச்சிருவான்.
கலவரத்தையே பற்ற வைத்தால் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்து இஸ்லாம் என்று பிளக்கப்படுவார்கள். இதே நாள் டிசம்பர் 6 இதே நாள்ல ராமஜென்ம பூமியை வழிபடத்தான் போறோம், அயோத்தியில் எதுவும் செய்ய மாட்டோம்ங்கிற வாக்குறுதியை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து விட்டு போன சங் பரிவார் கும்பல் உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசூதி இடிச்சு தகர்த்தான். இடிக்கப்பட்டது பாபர் மசூதி மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் மத நம்பிக்கை, இந்த நாட்டின் மத சார்பின்மை, இந்த நாட்டின் ஜனநாயகம், இந்த நாட்டின் இறையாண்மை எல்லாம் ஒரே நாள் இடிச்சு தகர்க்கப்பட்டுச்சு. இந்த நாட்டில் பாஜக பேசுவாங்க, ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே ராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை, எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துவான். ஆனா இந்த நாட்டில் ஒரே நீதி இருக்கா, ஒரே நியாயம் இருக்கா? அது ஒருபோதும் இல்லை. பார்லிமெண்டத்தை இடிக்க வந்து விட்டான் அப்சல் குரு, அதற்காக தூக்கு. சரி, அப்சல் குரு இடிக்க வந்தான் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறதா? அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா? இல்லை. அதே சமயம் இந்தியாவின் கூட்டு மனசாட்சி யாராவது ஒருவரை பணிபடத்தில் அமர்த்த வேண்டும், யாராவது ஒருவரை தூக்கிட வேண்டும் என்று இந்தியாவின் கூட்டு மனசாட்சி சொல்கிறது. அதற்காக அப்சல் குருவுக்கு தூக்குன்னா, இந்தியாவின் கூட்டு மனசாட்சிக்காக அப்சல் குருவுக்கு தூக்கென்றால் உலகத்தின் கண்முன்னால் பாபர் மசூதியை இடிச்சு தகர்த்த அத்வானியை தூக்கிட வேண்டும் என்று கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் கூட்ட மனசாட்சி சொல்லுது. போற்றுவியா? 2002 3000 இஸ்லாமிய மக்களை துடிக்க படவு செஞ்ச நரேந்திர மோடியை தூக்கில் போட வேண்டும் இஸ்லாமிய மக்களின் கூட்ட மனசாட்சி சொல்லுது. போற்றுவியா? ஒரு நாள் போட மாட்டேன். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பூசலை ஏற்படுத்தணும், ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு திடீர்னு முருகன் மேல பற்று. தமிழ்நாட்டில் முருகன் பேசுறதே கிடையாது. கருப்பர் கூட்டம்னு ஒரு வலையொலி, அந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து ஒருத்தன் இழிவா பேசுறான், ஆபாசமா பேசுறான், அது சமூக வலைதளங்களில் பரவுது. அந்த பரவலுக்கு பிறகுதான் என்ன நினைக்கிறான், தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லை போல இருக்கு அப்படின்னு பிள்ளையார பிறக்க பண்ணிட்டு முருகன் மேல ஒருதலை காது, ஒன் சைடு லவ். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தான். அவன் அரசியல் என்ன, பிள்ளையார் சக்தி ஊர்வலம் வரும், வந்துச்சுன்னா பிள்ளையார வந்து தெருவழியில் உட்கார வச்சிருவான். அவரும் மழையில பனியில வெயில உட்கார்ந்தே இருப்பார். சரி, ஒரு வாரம் கழிச்சாலும் நம்மளை கொஞ்சம் மரியாதை நடத்துவாங்க அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு அவரை தூக்கிட்டு போய் கடலை போட்டுறான். இது என்ன, இது வழிபாடு, இது பக்தி. பிள்ளையார் சக்தி ஊர்வலம் எப்படி அந்த ஊர்வலம் வருது? வெள்ளக்கார ஆட்சி காலத்துல மகாராஷ்டிராவில் மும்பையில பிளேட் நோய் பரவுது. பிளேட் நோய்க்கு காரணம் என்னன்னு பாக்குறாங்க. பிளேட் நோய்க்கு காரணம் வந்து எலி, அணில் இல்ல எலி, எலிதான் காரணம் தெரியுது. அப்ப எலிகளை ஒழிக்க சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அரசு சட்டம் ஏற்றுது. சட்டம் ஏற்றப்ப எலிகளை ஒழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பால கங்காதர திலகர் ஒரு ஆளு எலிகளுக்கு ஆதரவாக ஊர்வலத்தை ஆரம்பிக்கிறார். அந்த ஊர்வலம் தான் பிள்ளையார் சக்தி ஊர்வலம். இந்த பிள்ளையார் சக்தி ஊர்வலத்தை ஒரு சேரி வழியா கொண்டு போ, ஒரு குப்பத்தை வழியா கொண்டு வா, இங்க ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்நுட்ப மக்கள் வாழக்கூடிய காலனி வழியா கொண்டு போனா அந்த பிள்ளையார் வரமாட்டாரு. ஆனா எங்க தேவாலயம் இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ, எங்க தர்கா இருக்கோ, எங்க மசூதி இருக்கோ அங்கதான் போவார். ஏன்னா முழுக்க முழுக்க மத துவேஷம். திருப்பரங்குன்றத்துக்கு எங்க போற, முருகனை வழிபாடு செய்ய போற, அங்க இருக்கிற ஜெய் ஸ்ரீராம் போடுற, முருகனை கும்பிட போட்டு போயிட்டு எதுக்கு ஜெய் ஸ்ரீராம் போடுற? உனக்கு நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று பேசுறான் பாஜக. அருகாமல் ஆந்திராவில் பேசுவானா முழக்கமன வெற்றிவேல் வீரவேல்னு, ஆந்திராவுக்கு போனா ஏழுகுண்டலமானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா, கேரளாவுக்கு போனா சாமியே சரணமைப்பா, மகாராஷ்டிராவுக்கு போனா கனவிதாதா மோரியா, ஒரிசாவுக்கு போனா ஜெய் ஜெகநாத், உத்தரப்பிரதேசம் போனா ஜெய் ஸ்ரீராம், திரும்ப மேற்குவங்காள போனா ஜெய் காளி ஓம் காளி. எந்த ஊருக்கு போனானோ அதுக்கு ஏத்தமே ராகம் பாடுவேன். பாம்புத்திக்கிற ஊருக்கு போனா தான் அடுத்துண்டு தனக்குன்னு உட்காந்துக்குவான். அதான் பாஜக. அவனுக்கு என்ன, மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி விடணும், மத உணர்ச்சியை தூண்டி விடணும். ஐயா மோடி கூட சொன்னாங்க, நாம் எல்லாம் தேசபக்தோடு இருக்க வேண்டும், எல்லோரும் வீட்டிலே தேசிய கொடி ஏற்றுங்கள், சுதந்திர நாளா தேசிய கொடி ஏற்றுங்கள், குடியரசு நாளா தேசிய கொடி ஏற்றுங்கள். சரிங்க, நாங்க தேசிய கொடி ஏற்றுறோம், நீங்க என்ன ஏற்ற போறீங்க? நான் பெட்ரோல் விலை ஏத்துறேன், டீசல் விலை ஏத்துறேன், முடிஞ்ச கேஸ் சிலிண்டர் ஏற்றி விட்டுறேன். இதுக்கு பேர் என்ன? தேச பக்தி, தேச பாதுகாப்பு, தேசம் நலன் என்று பேசுவதற்கான எந்த தகுதியாவது பாஜக இருக்க?
56 இன்ச்சுன்னா ஆத்தாடி 56 இன்ச்சா? நான் நினைச்சிட்டேன் மாறுபண்ணு. கடைசியா தெரிஞ்சு வாயை திறந்தா நாங்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம். பாகிஸ்தானை துவம்சம் செய்வோம். பாகிஸ்தான் மீது பார்க்கிற நரேந்திர மோடி என்றைக்காவது சீனா குறித்து பேசியிருக்காரா? மோடியின் நாக்கு சீனாங்கிற வார்த்தையை உச்சரித்து சீனாவை கண்டிக்க என்று இந்த 11 ஆண்டு காலத்தில் எங்கேயாவது பேசியது உண்டா? இல்லை. ஒரு நாளும் பேச மாட்டார். ஒரு நாளும் பேச மாட்டாரு. பாகிஸ்தான் நாங்கள் சும்மா விட மாட்டோம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2016 பஞ்சாப் மாநிலம் பதன்கோட்டுங்கிற இடத்துல விமானப்படை தாக்குதல், தீவிரவாத தாக்குதல், மக்கள் இறந்து போனா. 2019 ஆண்டு புல்வாமாவில் ஒரே ஒருத்த 350 வெடிமருந்தோடு வந்து வெடித்து சிலை செத்து போனான். தாக்குதல் எடுத்தான். அதுல 40 ராணுவம் செத்து போனான். இப்ப 4-5 மாதங்களுக்கு முன்பாக காஷ்மீர்ல சுற்றுலா தளத்துல அங்க தாக்குதல் 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் செத்து போனாங்க. இப்ப கடைசியா செங்கோட்டை, எந்த செங்கோட்டையில் நரேந்திர மோடி கொடியை ஏற்றிவிட்டு தேச பாதுகாப்பு தேச நலன் என்று பேசுவாரோ அதே செங்கோட்டைக்கு பக்கத்துல வெடி உள்ள தாக்குதல், தற்கொலை படை தாக்குதல். இல்லைனா புடிஞ்சிட்டு இருக்கு உளவுத்துறை, இல்லைனா பண்ணுது உள்துறை அமைச்சகம். நாடு தரியாட்டி போய் நிக்குது. வறுமை, ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம், பசி, பஞ்சம், நாட்டு மக்கள் அல்லாடி வைக்கிறான். ஆனா அதை பத்தி எந்த கவலையும் இல்லை பாஜகவுக்கு. அவனுக்கு என்ன, அங்க போய் தீபம் ஏற்றணும்,